காலையிலேயே எழுந்து சேப்பங்கிழங்கு அறுவடை தான் பண்ணுறோம். இது வந்து இன்னும் நிறைய கிழங்கு வைக்கும். நிறைய கிழங்கு இருந்தது. இப்போ தோட்டத்தை க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி வளர்த்துருந்தோமா. நிறைய முட்டை வரும். பக்கத்து வீட்டுக்கெலாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரு கோழி கூட இல்லை, எல்லாமே நாய் பிடிச்சி சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து கோழி வளர்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. சரி இன்றைக்கி தோட்டத்தெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ஷெட்டு மாதிரி போட்டு அதில் நாட்டுக்கோழி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணியிருந்தோம். அப்போ சேப்பங்கிழங்கு செடி நிறைய இருந்தது, நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன். அது எல்லாத்தையும் பிடுங்கி க்ளீன் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஹேர் பேக் ஒன்று போடலான்னு சொல்லிட்டு இது ஒரு 2 மணி நேரமாச்சு அரிசி கழுவின தண்ணியில் வந்து இந்த 3 வந்து ஊறணும். ஊறினதுக்கப்புறம் வந்து நம்ம ஜெல்லு மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் தலையில். மட்டன் குழம்பு வந்து சூப்பராக மதியம் லஞ்சுக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். மட்டன் குழம்போட போதும் சாப்பாடு மட்டும் வடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தம்பி வந்திருந்தானா, அதனால் முட்டை ஆம்லேட் போடலான்னு சொல்லிட்டு செஞ்சேன். என் பொண்ணு கலக்கி கேட்டிருந்தாங்க, கொஞ்சமாக மட்டன் குழம்பு ஊற்றி கலக்கி மாரி போடலான்னு பார்த்தா சரியாக வரல. அது மாதிரி ஆம்லேட் மாதிரி போட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணியாச்சு.